அப்போ நீங்கள் தனி பெட்ரூம் தானா? ஆமாமா. நானும் ஒரு 2, 3 தடவை ஃபோன் பண்ணேன். நீங்கள் வந்து எடுக்கல. ஏதாவது ஸ்டேஷனில் இது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களோ அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நான் இனிதான் சாப்பிடணும். மட்டும்தான் உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா இருக்குது. இந்த காலத்து பொண்ணுங்கலாம் அழகுக்கு மயங்கறது இல்ல, உள்ள இருக்கிற திறமைக்கு தான் மயங்குதுங்க. என்ன சாப்பாடு? சாப்பாடு வந்து இன்னைக்கு ஃப்ரைடேல சாம்பார் சாதம் பண்ணோம். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிட்லைங்க. இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க போட்டோ ஏதாவது? ஃபோட்டோலாம் வேண்டாங்க. நம்ம வந்து இப்படியே நம்ம ஃபோன் மூலியமாகவே வந்து பேசிக்கலாம். ஹலோ, இது ஏங்க ஏங்க இருங்க, இது ஒரு ப்ராங்க்கு. வந்து சும்மா பேசலைன்னா நீங்கள் இன்னும் குழஞ்சி பேசுகிறீங்க. இல்ல, ஆக்சுவலி நான் வேற வீட்டுல தனியா தான் இருக்கேன். எனக்கும் போர் அடிக்கும். நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசினா சரி, அப்புறம் எனக்கும் நீங்க பேசுறது பிடிச்சிக்கிச்சு. சரி, ஒரு நேரம் போக்குறதுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு உங்க வாட்ஸ்அப் நம்பர் தரீங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வேண்டாம். நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் பேசிக்கலாம், சரிங்களா? ஓகே, மீட் பண்ணலாமா? ஏன் முதல்ல நம்ம வந்து பேசலாம், அப்புறம் வந்து மீட்டிங் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். இப்போ இப்போ என் மேலே ஏதாவது போலீஸ் கேஸ் கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் தான் சொன்னேன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்டதான் மொபைல் இருக்கும். உங்கள் புருஷன் வந்துட்டா? இல்ல, என்கிட்டதான் மொபைல் இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. எப்போ வேணாலும் கூப்பிடலாமா? சரி சரி சரி. இப்போ நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? நைட்டு நான் 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். நீங்க கால் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். நைட்டு நீங்கள் பேச முடியுமா? கண்டிப்பா. நீங்க ஃபோன் பண்ணுவீங்களா? நான் வந்து பண்ணுறேங்க, கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். வெயிட் பண்றேன். நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? 9 மணிக்கு தூங்குவீங்களா? நான் 9 மணிக்கு தூங்கிடுவேன். எனக்கு 9 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா எனக்கு தூக்கம் வந்துடும். அப்போ நான் உங்களுக்காண்டி நீங்க எனக்காண்டி நீங்க ஃபோன் பண்றதுனால நான் வந்து வெயிட் பண்றேன். அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு 12 மணி வரைக்கும் முழிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? புரியல. ஒரு 12 மணி வரைக்கும் நீங்கள் முழிக்க வேண்டியதாக இருக்கும். பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்காக தான் நான். நீங்கள் எப்படி தனியாக பெட்ரூமா இல்லை? இல்ல, ஆக்சுவலி இந்த வீடு ரொம்ப பெரிய வீடு. பால்கனி எல்லாம் இருக்கு. எங்க ஃபேமிலி எல்லாம் கீழே தூங்குவாங்க. நான் மேல ரூம்ல தனியா தான் படுப்பேன். அப்போ நீங்கள் தனி பெட்ரூம் தானா? ஆமா ஆமா. ஓகே. உங்க பேர் மட்டும் சொல்லுங்களா? பேர் எல்லாம் நான் வந்து சொல்லலை. பேர் வேண்டாம். இல்ல, இவ்வளவு தூரம் பேசியாச்சு. நான் உங்களை வாப்பான்னு கூப்பிட்டுட்டுமா? நாங்க உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. வாப்பான்னு சொல்லட்டுமா? அதான் இவ்வளவு தூரம் பேசிட்டோம்ல நம்ம. வா போன்னு சொல்கிறீங்களா? சாப்பிட்டியா, கால் பண்ணு அப்படி அப்படிலாம் பேசினா இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரலாம். அதான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும். உங்கள் வாய்ஸ் மாதிரியே தான் உங்கள் ஃபேஸ் இருக்குமா? நீங்க வந்து ஸ்ரீதேவி பார்த்துருக்கீங்களா? ஸ்ரீதேவி?
ஸ்ரீதேவினா தித்திக்குது மூவில இருக்கிற ஸ்ரீதேவி கிடையாது. ஆ இந்த ஒரு ஜீவன் தான் அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாடே ஒரு ஸ்ரீதேவி, ஆ அந்த அவங்கள என்ன மாதிரியே அவங்க இருப்பாங்க. நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. ஓஹோ, ரைட் 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 ரைட். சரி, நான் கொஞ்சம் இந்த அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது. ஐயோ, ஏன் போறீங்க? இல்லை இல்லைங்க, நான் பேசிட்டு இருக்கீங்க. இல்லை நான் அப்படியே பேசுங்க கொஞ்ச நேரம். ஆ